அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நுசூஸில் இப்போ 9வது இது இன்ஷாஅல்லாஹ் நம்ம பார்ப்போன்னே. ஐயத்திஹிமா யஜுசு தானிசு ஐயு. இதில் இந்த ஐயுங்கிற வார்த்தையை பெண்பாலாக சொல்வது கூடும். இதா உலிஃபத்து இணைக்கப்பட்டால், இலா முஅன்னஸின் பக்கம் இணைக்கப்பட்டால், கமாஃபில் ஹதீஸில் வந்துள்ள அந்த ஒன்றை போல முஅன்னஸின் பக்கம் இணைக்கப்பட்டால், சரிங்களா, ஐயுங்கிற வார்த்தையை. கமாஃபி கௌலி குமைத் அவர்களுடைய சொல்லை போல. இப்போ பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பி ஐயி கித்தாபின் எந்த வேதமும் அப்படின்னு கொடுத்துருக்கா. கித்தாபுங்கிறது ஆண்பால், அதனால் ஐயுங்கிறது கொடுத்துருக்கு. பி ஐயத்தி சுன்னத்தின் அல்லது எந்த வழிமுறை ரசூலுடைய வழிமுறையை கொண்டும். சரிங்களா, இருங்க சொல்கிறேன். அப்போ இந்த ஐயுங்கிறது அதுக்கு அடுத்து உள்ள வார்த்தையை கொண்டு தான் இது ஆண்பாலா என்ன பெண்பாலா அப்படிங்கிறத கவனித்து கொண்டு வரப்படுது. புரிஞ்சுட்டிங்களா? கித்தாபுங்கிறது ஆண்பால், அதனால் ஐயுங்கிறது ஆண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுன்னத்துங்கிறது பெண்பால், அதனால் ஐயத்தென்று பெண்பாலாக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? குமைத் அவருடைய கவிதையில் பயன்படுத்துகிற மாதிரி. தரா ஹுப்புகும் அவருடைய பிரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா. ஆரன் குறைவாக, சரிங்களா, குறைவாக. அலைனா எங்களின் மீது அவர்களுடைய பிரியத்தை குறைவாக நீங்கள் பார்க்கிறீர்களா. தஹசபு இன்னும் எண்ணுகிறீர்களா. இல்லை, இந்த சட்டம் மட்டும்தான். ஐயோ அப்படிங்கிறத பெண்பாலாக சொல்லுவதும் கூடும். எப்போ முஅன்னஸின் பக்கம் இணைக்கப்பட்டால். இப்போ முஅன்னஸின் பக்கம் முதக்கரின் பக்கம் இது இணைக்கப்பட்டிருக்கனால ஐயுங்கிற வார்த்தை முதக்கராக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ முஅன்னஸின் பக்கம் இணைக்கப்பட்டதுனால ஐயுங்கிற வார்த்தை ஐயத்தின் பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. வலா எஜிபு தாலிக்க அது கட்டாயம் கிடையாது. இந்த சட்டம் ஆண்பாலுக்கு ஆண்பால் தான் வரணும், பெண்பாலுக்கு பெண்பாலாக தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. இங்கே பாருங்கள், வலா எஜிபு தாலிக்க அது கட்டாயம் கிடையாது. ஃபஃபி தன்சீலி இன்னும் எனவே குரானில் இருக்குது. குரானில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கான். ஒமா ததுரி நப்சுன் பி ஐய அர்லின் தமுத்து. சரிங்களா? இப்போ அர்ல் அப்படிங்கிறது பூமி. இப்போ இது ஆண்பால் தானே, ஆனாலும் சரி, அர்லுங்கிறது பெண்பால் தானே. என்ன இப்போ பெண்பாலுங்கிறதுனால இங்கே என்ன கொண்டு வரல, ஐயத்துங்கிறத கொண்டு வரல. அதை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஐயண்டு ஆண்பாலாவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னொன்று இதில் புரிஞ்சுக்கணும். ஐயு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. ஏன்னா அது ஐயுண்டு வரும், ஐயாண்டு வரும். இந்த இடத்துல ஜருடைய எழுத்து கொண்டு வந்ததுனால ஐயின்னு வந்திருக்கு. சரிங்களா? இந்த அருளுங்கிற வார்த்தையை நீங்கள் அக்காரு நான் உங்கள்கிட்ட பூமியை தான் விலைக்கு வாங்கினேன், உங்களுடைய தங்கத்தை நான் விலைக்கு வாங்கலை அப்படின்னு ஹல்லு வசத்துன்னு 2வது ஹதீஸில் நம்ம படித்தோம்ல. அதில் என்ன கொடுத்துருந்துச்சி அந்த 2வது ஹதீஸில்? அக்காருங்கிற வார்த்தை. என்ன அக்காருங்கிற வார்த்தை ஒவ்வொரு அசையா சொத்தை குறிக்கி, அப்புறம் அருள் வத்தாரு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல என்ன அக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா. கொடுத்துட்டு வஜத ஃபீஹா ஹாங்கிற பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஈலாகத்து நகவியால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா? என்னென்று பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், பாருங்கள், வஜத ஃபீஹா ஜரத்தன் அக்காரு என்பது முதக்கர், ஆனால் வண்ணசகு பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபீஹா ஹா அந்த லமீர் இந்த இடத்துல அக்காருங்கிற பார்த்து மீறுது. அப்போ ஏன் அக்காருங்கிறது ஆண்பால் தானே, ஏன் ஹா என்ற பெண்பால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அது மன்னஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? இல்லை அன்ன முராத குணல் அருள, ஏனென்றால் நிச்சயமாக இங்கே எவ்வளோ நோக்கமாகிறது அருள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தது கரெக்டாக வந்துட்டா. அருளுங்கிறது என்னது, பெண்பால், ஆனால் ஆண்பாலாக எல்லாம் பயன்படுத்தியிருக்கான். அப்போ ஐயுங்கிறது ஆண்பாலுக்கு ஆண்பாலா பெண்பாலுக்கு பெண்பாலாக வரணும் சட்டம் கிடையாது.
ஐங்கிற வார்த்தை ஆண்பாளுக்கும் பயன்படுத்திக்கலாம், பெண்பாளுக்கும் பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ வஜதூஹு அதுனா இலல் அர்லி. வஜத என்பது ஹுனா இங்கே பி மானா அலீமே. அலீமே என்ற அர்த்தத்தை கொண்டு இங்கே இருக்கிறது. வகிய மின் அகவாத்தி லன்ன, இன்னும் அதுவாகிறது லன்ன உடைய சகோதரர்களிலிருந்து இருக்கிறது. ஏன்னா இது அவாமில்ல 13வது வகையில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தன்சிபு நசபு செய்யும், மஃபூல் ஐனி 2 மஃபூலுக்கு நசபு செய்யும். 2 மஃபூல்னா என்னது? அசலுகுமா அந்த 2 அந்த 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 2னுடைய அசல் ஆகிறது, 2 மஃபூலுடைய அசல் ஆகிறது. அல் முபுதது வல் ஹபரு, முபுதவு வல் ஹபரு என்ன? ஃபல் ஹாவு மஃபூலு. ஹா என்பது மஃபூலுன் அவ்வளு, முதலாவது மஃபூலாக இருக்குது. ஹூ என்ற முதலாவது மஃபூலாக இருக்குது. வத்னா என்பது மஃபூல் சானின், 2வது மஃபூலாக இருக்குது. சரிங்களா? 2வது மஃபூலாக இருக்குது. ஃபகாசூஹு இதில் உள்ள இந்த ஹா என்பது தழுது திரும்பும், அலா மீது, மா மௌசூலத்தி மௌசூலான மாவின் மீது திரும்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹா என்பது எதன் மீது திரும்புது? மௌசூலுடைய மாவின் மீது திரும்பக்கூடியதாக இருக்குது. இந்த ஹா மௌசூலான மா. இப்போ அந்த மா மௌசூலுடைய அர்த்தத்தை தருது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் பாருங்கள், மல் அந்த மா என்பது அல் மௌசூலத்து ஃபி கீசு மா பைன அர்லைனி. சரிங்களா? அந்த மா என்னம்மா? இஸ்மௌசூலுடைய மா. புரிஞ்சுட்டிங்களா? இதை பார்த்து திரும்பக்கூடியதான் அந்த ஹூ இருக்குது. இலல் அர்லில்லத்தி அராத, இந்த இடத்துல அல் ஆயுது என்பது மகதூஃபுன் போக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆயுது இருந்தால் எப்படி இருக்கும்? தக்தீர் இன்னும் தக்தீர் ஆகிற. தக்தீர்னா என்னது? மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். மறையாமல் இருந்துச்சுன்னா இலல் அர்லில்லத்தி அராதஹான்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா? தமாரீனு பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலளி. கம் நப்சன் கத்தல ரஜுலு, அந்த மனிதர் எத்தனை மனிதனை கொலை செய்தார்? லிமாதா கத்தல ராஹிப, எதற்காக ராஹிப் கொலை செய்தார்? மாதா காலலகு ஆலிமு, ஆலிம் எதை அவருக்கு சொன்னார்? ஐன மாத்த ரஜுலு, அந்த மனிதர் எங்கே மரணித்தார்? ஐயுல் மலாய்கத்தி கபல்தகு, எந்த மலக்குகள் அவரை கைப்பற்றினார்? எந்த மலக்குமார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றினார்? வாலா ஐயி அசாசின், அசாஸ் அப்படிங்கிறது அடிப்படை. எந்த அடிப்படையின் மீது கைப்பற்றினாங்க? எதற்காக? எந்த மலக்கு கைப்பற்றினாங்க? எந்த காரணத்துக்காண்டி கைப்பற்றினாங்க? அதை சொல்லணும். சரிங்களா? ஐயுகுமா அஃபலலு, அந்த 2ல் எது மிகச்சிறந்தது? அல் ஆலிமு அமீர் ராஹிபு, அந்த 2 பேர்த்துலனா ஆலிம் சிறந்தவரா அல்லது ராஹிப் சிறந்தவரா? அந்த இருவரில் யார் மிகச்சிறந்தவர்? உதுக்குர் கூறு, தலீலன் ஆதாரத்தை கூறு, மினன் நசி ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை கூறு. அலாமா தக்கூலு, நீ கூறிய அந்த ஒன்றின் மீது ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை சொல்லணுமா? இந்த 2 பேர்த்தில் யார் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ் ரீதியாக நம்ம இதை என்ன செய்யணும்? எழுதணும். சரிங்களா? மண் கால ஹாதா வலிமன், இதை யார் சொன்னார்? இன்னும் யாருக்கு சொன்னார்? நாம் வமன் வமையஹூலு பைனஹு பைன தௌபா, இந்த வார்த்தை யார் சொன்னால், யாருக்காண்டி சொன்னார் அப்படிங்க. ஒரு அடியானுக்கு மத்தியிலும் அவருடைய தௌபாவுக்கு மத்தியிலும் யார் திரையாக இருக்க முடியும்? இந்த வார்த்தை யார் சொன்னால் அதை சொல்லணும். ஜாஅ தாயிபன் முகபிலன் கல்பிஹி இலல்லாஹி, இந்த வார்த்தையை யார் சொன்னா? யாருக்கு சொன்னா? என்ன? ஈசு மா பைனல் அர்லைனி ஃபஇலா ஐயத்திகிமா காணாதுனா ஃபஹுலகு, இதை யார் சொன்னா? யாருக்கு சொன்னா? இன்னகுலம் யாமல் ஹைரன் கத்துன், இதை யார் சொன்னா? யாருக்கு சொன்னா? இஸ்தஹரிஜ் மினன் நசீம் ஆயாத்தி, வரக்கூடிய அந்த ஒன்றை ஹதீஸிலிருந்து வெளியாக்கு. ஃபைலன் மாலியன் மபுனியன் லில் மஜ்ஹூலி, மஜ்ஹூலுக்காக எடுக்கப்பட்ட மாலியான ஃபைலை சொல்லணுமா? இதில் என்ன மாலியான ஃபைல் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டா ஈசு
ஏன்னா அதை இந்த மாதிரி எழுதணும். ஃபைலன் மின் பாபி இன்ஃபாயில, இன்ஃபாயில பாபிலிருந்து ஒரு ஃபைலை சொல்லணுமா. வாகர மின் பாபி ஃபைல, ஃபைலங்கிற பாபிலிருந்து மற்றொன்றை சொல்லணுமா. ஜவாப சர்த்தின், சர்த்துடைய ஜவாபை சொல்லணுமா. முக்குத்தரினன் பில் ஃபாயி, ஃபா என்பதை கொண்டு ஏன்னா ஃபாங்கிறதை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய சர்த்துடைய ஜவாபை சொல்லணுமா. வதுக்குர் என்னும் காரணத்தை சொல்லி சபப அந்த காரணத்தை சொல்லணும். இக்குத்திராணிகி பிகா, அதை கொண்டு அது சேர்ந்திருப்பதின் காரணத்தை சொல்லணுமா. மம்னுஅன் மினஸ் சர்ஃப் கைர முன்சரிபு ஜுர்ர பில் கசரா, கெசராவை கொண்டு ஜரு செய்யப்படும் எப்போ. வதுக்குர் சபப இன்னும் காரணத்தை கூறு. கைர முன்சரிப் எப்போ ஜரு செய்யும் கசராவை கொண்டு அந்த காரணத்தை சொல்லணும். இன்னொன்று ஹாலன், ஒரு ஹாலை சொல்லணுமா. லர்ஃபன் மபுனியன், ஒரு லர்ஃப் மபுனியை சொல்லணுமா. ஹாத்தி மிசாலன் மின் இன்சாயிக்க லி மம்னூழின் மின சர்ஃபி ஜுர்ர பில் கெசரா கெசரா, கெசராவை கொண்டு ஜரு செய்யப்பட்ட கைர முன்சரிபுக்கு ஏன்னா கைர முன்சரிபுக்கு நீயா உருவாக்கி கெசராவை கொண்டு ஜரு செய்யப்பட்ட ஒரு கைர முன்சரிபை நீயா உருவாக்கி உதாரணத்தை எழுதணுமா. ஹாத்தி சலாசத்த அம்சிலத்தன் லி மின் ஜாயிதத்தி அலா அன் தக்கூன தாஹிலத்தன் அலல் ஃபாயிலி ஃபில் ஊலா. இதை பாருங்கள், 3 உதாரணங்களை கொண்டு வா. லிமின் ஜாயிதத்தி, அதிகப்படியான மின்னுக்குள்ள 3 உதாரணங்களை கொண்டு வா. அலா அன் தக்கூன, இருப்பதின் மீது. தாஹிலத்தன், நுழைந்து இருக்கணுமா. எதில் நுழைஞ்சிருக்கணுமா. அலா ஃபாயிலி, ஃபாயிலின் மீது. ஃபில் ஊலா, ஆரம்பத்தில் ஃபாயிலுக்காக நுழைவதாக இருக்கக்கூடிய அதிகப்படியான மின்னுக்குள்ள 3 உதாரணத்தை கொண்டு வரணுமா. வாயில மஃபுலி பிஹி பிஸ்தானியா, 2வது மஃபுல் பிஹின் மீது இருக்கக்கூடிய என்ன அதிகப்படியான மின்னை வச்சு ஒரு 3 உதாரணமா. அதுக்கடுத்து வாயிலா முபுததே ஃபிசாலிசி, 3வது முபுததான் மீது இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான மின்னுக்குள்ள உதாரணம் 3 கொண்டு வரணுமா. அதுகில் நுழை பைன ஃபி ஜும்லத்தைனி அலான் தக்குன முலாஃபத்தன் இலா முல்மரின் ஃபில் ஊலா, ஆரம்பத்திலே மறைந்திருக்கக்கூடிய இலாஃபத்தாக இருப்பதின் மீது 2 ஜும்லாக்கள் உள்ள பைனா என்பதை நுழைக்கணுமா. 1 மறைஞ்சிருக்கணுமா, மறைப்பதின் மீது. வைலா முல்கரின் ஃபிசானியா, 2வதுல வெளிப்படையாக இருக்கணுமா. ஏன்னா பைனா வந்தால் இன்னொரு பைனா வரணும், அதோட லமீர் வரணும். லமீர் மறைஞ்சிருக்கணும், இல்லை வெளிப்படையாக இருக்கணும். இப்படிப்பட்ட உதாரணங்களை இப்படிப்பட்டதை வச்சு எழுதி கொண்டு வரணுமா. ஏன்னா அதுக்கடுத்து அதேஹில் ஐயு சர்த்தைனி ஃபி ஜும்லத்தின், ஜும்லாவிலே சர்த்துக்குரிய ஐயை நுழைக்கணுமா. சரிங்களா. ஹாத்தி மகானியல் களிமாத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தத்தை கொண்டு வா. ராஹிப் என்பதன் அர்த்தம் 7 பார்க்கணும். சரகு முஃப்ரதாத்தில் பார்த்து எழுதுங்க. அல் ஆதமியு உனாசுன் அதுனா கம்மல இன் தொலக்க. ஹாத்தி ஜமல் அஸ்மாயில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு பன்மையை கொண்டு வரணுமா. நப்சுன், ஆலிமுன், ராஹிபுன், மியாத்துன். அப்புறம் 10 ஹாத்தி முஃப்ரதல் மலாய்கத், மலாய்கத்துங்கிற வார்த்தைக்கு ஒருமையை கொண்டு வரணுமா. ஹாத்தி முலாரியா வல்ல அம்ர மினல் அஃபாலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஃபால்களில் நின்றும் முலாரியை இன்னும் அம்ரையும் கொண்டு வரணுமா. கத்தலை, கத்தலவுடைய முலாரி என்ன. கத்தலை எக்குத்துலு, தல்ல எதுல்லு. இன் தொலக்க என் தளிக்கு என்ன, இன் தலக்க என் தளிக்கு. அபத யாபுது, ரஜா எர்ஜாவு, எர்ஜிவுன்னு சொல்லுங்கண்ணா. எர்ஜிவு இதுக்கு மட்டும் அப்படி தான் வரும். காசை என்ன, காசை யகீசு. அமில யஅமலு, கபல யக்பிலு, கம்மல யுகம்மிலு, சஅல யஸ்அலு. ஹாத்தி மசாத்திரல் அஃபாலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஃபால்களுக்கு மஸ்தரை கொண்டு வரணுமா. இன் தொலக்க, வசனம் சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும். கம்மல, தல்ல என்ன, தலீலன்னு சொல்லலாம். அபத,
சஅல அமீல. அதஹில் குல்ல கலிமத்தின் மிம்மா யஅதி ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின். பயனுள்ள வாசகத்தில் வரக்கூடிய அந்த ஒன்றின் ஒவ்வொரு வார்த்தையும் நீ நுழை. தல்லா வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும், கத்துங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும், கதாங்கிறத வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும், ராசை வச்சு ஹாலை வச்சு. சரிங்களா? மாதா துஃபீது ஃபி ஃபி கௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சொல்லில் ஃபி என்பதின் இல்லை ஃபி எதை பிரயோஜனம் தருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லில் ஃபி எதை பயன் தருகிறது, பிரயோஜனம் தருகிறது? எந்த சொல்லில்? ஃபஹ்தஸமத் ஃபீஹி மலாய்கத்து ரஹ்மதி ஓ மலாய்கத்துல் அதாபி. இதில் இந்த ஃபீயுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நல்லா இன்னைக்குள்ள பாடத்தை உங்களுக்கு நல்ல முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தரட்டும். சரிங்களா? ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்தி அஸ்கர் அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.